ஓம் சாந்தி 4-3-2026 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா, மதுபன். இனிமையான குழந்தைகளே, மனிதர்களை விழித்தெழச் செய்தல், வழிகாட்டுதல் உங்களுடைய தொழிலாகும். நீங்கள் எந்த அளவு ஆத்ம உணர்வுடையவராகி தந்தையின் அறிமுகத்தை சொல்கிறீர்களோ அந்த அளவு நன்மை நடக்கும். கேள்வி: ஏழை குழந்தைகள் தங்களின் எந்த சிறுபம்சத்தின் ஆதாரத்தில் செல்வந்தர்களை விட முன்னேறிச் செல்கிறார்கள்? பதில்: ஏழைகளுக்கு தானம், புண்ணிய காரியங்கள் செய்வதின் மீது மிகவும் சிரத்தை இருக்கிறது. ஏழைகள் பக்தியையும் ஈடுபாடோடு செய்கிறார்கள். ஏழைகளுக்குதான் காட்சிகள் கூட கிடைக்கிறது. செல்வந்தர்களுக்கு தனது செல்வத்தின் போதை இருக்கிறது. பாவம் நிறைய செய்கிறார்கள். ஆகவே ஏழை குழந்தைகள் அவர்களை விட முன்னேறிச் செல்கிறார்கள். ஓம் நம சிவாய. ஓம் சாந்தி. தாயும் நீயே, தந்தையும் நீயே, நாங்கள் உங்களுடைய குழந்தைகள். இவ்வாறு நிச்சயம் பரம்பிதா பரமாத்மாவின் மகிமை பாடப்பட்டிருக்கிறது. இது தெளிவான மகிமையாகும். ஏனென்றால் அவர் படைக்கக்கூடியவர் ஆவார். லௌகீக தாய் தந்தை கூட குழந்தைகளை படைக்கக்கூடியவர் ஆவர். பரலௌகீக தந்தையை கூட படைப்பவர் என்று கூறப்படுகிறது. நண்பன், உதவியாளர் என நிறைய மகிமைகள் பாடுகிறார்கள். லௌகீக தந்தைக்கு இந்த அளவிற்கு மகிமைகள் கிடையாது. பரம்பிதா பரமாத்மாவின் மகிமைகளே தனிப்பட்டவை ஆகும். ஞானக்கடல், நாலெட்ஜ்ஃபுல் என்று குழந்தைகள் கூட மகிமை செய்கிறார்கள். அதில் அனைத்து ஞானமும் வந்துவிடுகிறது. ஞானம் சரீர நிர்வாகத்திற்கான படிப்பு கிடையாது. அவருக்கு ஞானக்கடல், நாலெட்ஜ்ஃபுல் என்று கூறப்படுகிறது என்றால் நிச்சயம் அவரிடம் ஞானம் இருக்கும். ஆனால் எதை பற்றிய ஞானமாகும்? இந்த சிருஷ்டி சக்கரம் எப்படி சுழல்கிறது என்பதை பற்றிய ஞானமாகும். எனவே அவரே ஞானக்கடல், பதீத பாவனர் ஆவார். கிருஷ்ணரை ஒருபோதும் பதீத பாவனர் அல்லது ஞானக்கடல் என்று கூற முடியாது. அவரது மகிமைகள் முற்றிலும் தனிப்பட்டவை. இருவரும் பாரதத்தின் நிவாசிகளாவார். பாரதத்தில் சிவபாபாவிற்கும் மகிமை இருக்கிறது. சிவ ஜெயந்தி கூட இங்கே கொண்டாடுகிறார்கள். கிருஷ்ணரின் ஜெயந்தியும் கூட கொண்டாடுகிறார்கள். கீதையின் ஜெயந்தியும் கொண்டாடுகிறார்கள். 3 ஜெயந்திகள் முக்கியமானவைகளாகும். இப்போது முதலில் யாருடைய ஜெயந்தி என்ற கேள்வி எழுகிறது. சிவனுடையதா அல்லது கிருஷ்ணருடையதா? மனிதர்கள் முற்றிலும் தந்தையை மறந்துவிட்டனர். கிருஷ்ணரின் ஜெயந்தியை மிகவும் கோலாகலமாக அன்புடன் கொண்டாடுகிறார்கள். சிவ ஜெயந்தியை பற்றி அவ்வளவாக யாருக்கும் தெரியவில்லை. புகழ்பாடவும் இல்லை. சிவன் வந்து என்ன செய்தார்? அவருடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி யாருக்கும் தெரியவில்லை. கிருஷ்ணர் கோபிகைகளை விரட்டினார், இதை செய்தார் என அவரை பற்றிய தவறான விஷயங்கள் நிறைய எழுதியிருக்கிறார்கள். கிருஷ்ணரின் வாழ்க்கை வரலாற்றை பற்றி முக்கியமாக ஒரு பத்திரிகையிலாவது கூட வெளிவருகிறது. சிவனின் சரித்திரத்தை பற்றி எதுவுமில்லை. கிருஷ்ணரின் ஜெயந்தி எப்போது? பிறகு கீதையின் ஜெயந்தி எப்போது? கிருஷ்ணர் பெரியவராகும்போதுதானே ஞானம் கூற முடியும். கிருஷ்ணரின் குழந்தை பருவத்தை காண்பிக்கிறார்கள். கூடையில் வைத்து ஆற்றை கடந்து எடுத்துச் சென்றனர் என்று. இளம் வயதில் இருக்கும்போது இரதத்தில் நிற்பதாக காண்பிக்கிறார்கள். சக்கரத்தை சுழற்றுகிறார்கள். 16-17 வருடங்கள் ஆகியிருக்கும். மற்றபடி குழந்தை பருவத்தின் சித்திரத்தை காண்பிக்கிறார்கள். அப்படியானால் கீதை எப்போது கூறப்பட்டது? இன்னாரை விரட்டினார், இதை செய்தார் என கூறும்போது அச்சமயம் ஞானம் கூறுவது அழகாக இருக்காது.
வயோதிகத்தை அடையும் போதுதான் ஞானம் கூறலாம். கீதையை கூட சிறிது காலத்திற்குப் பிறகுதான் சொல்லியிருக்கலாம். இப்போது சிவன் என்ன செய்தார்? எதுவும் தெரியவில்லை. அறியாமை இன்று தூக்கத்தில் தூங்குகிறார்கள். என்னுடைய வாழ்க்கை வரலாற்றைப் பற்றி யாருக்கும் தெரியவில்லை என பாபா கூறுகிறார். நான் என்ன செய்வேன்? என்னைதான் பதீத பாவனர் என்கிறார்கள். நான் வருகிறேன் என்றால் கூடவே கீதை இருக்கிறது. நான் சாதாரண வயோதிக அனுபவம் நிறைந்த உடலில் வருகிறேன். நீங்கள் பாரதத்தில்தான் சிவ ஜெயந்தி கொண்டாடுகிறீர்கள். கிருஷ்ணர் ஜெயந்தி, கீதை ஜெயந்தி, இவை மூன்றும் முக்கியமானவைகள் ஆகும். பிறகுதான் ராமரின் ஜெயந்தி ஏற்படுகிறது. இச்சமயம் என்னென்ன நடக்கிறதோ அது பிற்காலத்தில் கொண்டாடப்படுகிறது. சத்தியயுகம் திரேதாவில் ஜெயந்தி போன்றவை கிடையாது. சூரிய வம்சத்திலிருந்து சந்திர வம்சத்தின் ராஜ்யத்தை அடைகிறார்கள். அப்போது வேறு யாருக்கும் மகிமை கிடையாது. ராஜாக்களின் முடிசூட்டு விழா மட்டும் கொண்டாடுவார்கள். இப்போதாவது அனைவரும் பிறந்த நாள் கொண்டாடுகிறார்கள். அது சாதாரண விஷயம் ஆகிவிட்டது. கிருஷ்ணர் பிறவி எடுத்தார், பெரியவராகி ராஜ்யத்தை ஆண்டார். இதில் மகிமைக்குரிய விஷயம் எதுவுமில்லை. சத்தியயுகம் திரேதாவில் சுகமான ராஜ்யம் நடந்தது. அந்த ராஜ்யம் எப்பொழுது எப்படி ஸ்தாபனையாகியது என்பது குழந்தைகளாகிய உங்களுடைய புத்தியில் இருக்கிறது. குழந்தைகளே, நான் கல்பகல்பமாக கல்பத்தின் சங்கம யுகத்தில் வருகிறேன் என்று பாபா கூறுகிறார். கலியுகத்தின் இறுதி பதீத உலகம் ஆகும். சத்தியயுகத்தின் ஆரம்பம் பாவனமான உலகம் ஆகும். நான் தந்தையாக இருக்கிறேன். குழந்தைகளாகிய உங்களுக்கு சொத்தையும் ராஜ்யத்தையும் கொடுப்பேன். போன கல்பத்தில் கூட சொத்து கொடுத்தேன். ஆகவே நீங்கள் கொண்டாடி வந்தீர்கள். ஆனால் பெயரை மறந்ததால் கிருஷ்ணரின் பெயரை போட்டுவிட்டீர்கள். உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் சிவன் அல்லவா? முதலில் அவருடைய ஜெயந்தி ஏற்பட்ட பிறகுதான் சாகார மனிதர்களின் ஜெயந்தி ஏற்படும். எல்லா ஆத்மாக்களும் உண்மையில் மேலே இருந்து இறங்குகின்றன. என்னுடையது கூட அவதாரமாகும். கிருஷ்ணர் தாயின் கர்ப்பத்திலிருந்து பிறவி எடுத்தார். பாலனை அடைந்தார். எல்லாரும் மறுபிறவியில் வரவேண்டும். சிவபாபா மறுபிறவி எடுப்பதில்லை. வருகிறாரல்லவா? இவை அனைத்தையும் சிவபாபா வந்து புரிய வைக்கிறார். பிரம்மா, விஷ்ணு, சங்கலரின் திரிமூர்த்தி காண்பிக்கிறார்கள் அல்லவா? பிரம்மா மூலமாக ஸ்தாபனை. ஏனென்றால் சிவனுக்கு தனக்கென்று உடலில்லை. நான் இவருடைய வயதான உடலில் வருகிறேன் என்று அவரே தெரிவிக்கிறார். இவர் தன்னுடைய பிறவிகளைப் பற்றி அறியவில்லை. இவருடைய பல பிறவிகளின் கடைசி பிறவி இதுவாகும். எனவே முதலில் புரிய வைக்க வேண்டும். சிவ ஜெயந்தி பெரியதா அல்லது கிருஷ்ண ஜெயந்தி பெரியதா? ஒருவேளை கிருஷ்ணரே கீதையை கூறியிருந்தால் கீதை ஜெயந்தி ஸ்ரீ கிருஷ்ணரின் பல வருடங்களுக்கு பிறகு வந்திருக்கும். அதாவது கிருஷ்ணர் இளம் வயதான பிறகு. இது எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமல்லவா? ஆனால் உண்மையில் சிவ ஜெயந்திக்கு பிறகு உடனே கீதை ஜெயந்தி வருகிறது. இந்த கருத்துக்களை புத்தியில் வைக்க வேண்டும். நிறைய கருத்துக்கள் இருக்கிறது. குறித்து கொள்ளாமல் நினைவில் வைத்திருக்க முடியாது. பாபா இவ்வளவு அருகாமையில் இருக்கிறார். அவருடைய ரதமாக இருக்கிறார். அவரும் அனைத்து கருத்துக்களும் சரியான நேரத்தில் நினைவுக்கு வருவது கடினம் என்கிறார். அனைவருக்கும் 2 தந்தைகள் பற்றிய ரகசியத்தை புரிய வையுங்கள் என பாபா கூறுகிறார். சிவபாபாவின் ஜெயந்தியை கொண்டாடுகிறார்கள் என்றால் நிச்சயம் வந்திருப்பார். கிறிஸ்து, புத்தர் போன்றோர் வந்து தங்களின் தர்மத்தை ஸ்தாபனை செய்கிறார்கள். அந்த ஆத்மாவும் வந்து பிரவேசமாகி தர்மத்தை ஸ்தாபனை செய்கிறது. அவரோ சொர்க்கத்தின் இறை தந்தை ஆவார். சிருஷ்டியை படைக்கக்கூடியவர் ஆவார். நிச்சயம் புது சிருஷ்டியை படைப்பார். பழையதை படைக்க மாட்டார். புது சிருஷ்டி சொர்க்கம் என்று அழைக்கப்படுகிறது. இப்போது நரகமாக இருக்கிறது. நான் ஒவ்வொரு கல்பத்திலும் சங்கமத்தில் வந்து
குழந்தைகளாகிய உங்களுக்கு ஞானத்தை அளிக்கிறேன். இது பாரதத்தின் பழமையான யோகமாகும். யார் கற்பித்தார்? சிவபாபாவின் பெயரை மறைத்துவிட்டனர். ஒருபுறம் கீதையின் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் என்று கூறுகிறார்கள். மேலும் விஷ்ணு போன்றோரின் பெயரையும் கொடுத்திருக்கிறார்கள். சிவபாபா ராஜயோகத்தை கற்பித்தார் என்பது யாருக்கும் தெரியவில்லை. சிவஜெயந்தி நிராகாரரின் ஜெயந்தி என்று காண்பிக்கிறார்கள். அவர் எப்போது வந்தார்? வந்து என்ன செய்தார்? அவர் அனைவருக்கும் சத்கதியை அளிக்கும் வள்ளல் ஆவார், விடுவிக்கக்கூடியவராவார், வழிகாட்டி ஆவார். இப்போது அனைத்து ஆத்மாக்களுக்கும் பரமாத்மா வழிகாட்டி வேண்டும். அவரும் ஆத்மா. மனிதர்களுக்கு வழிகாட்டியாக மனிதர்கள் இருப்பது போன்று ஆத்மாக்களுக்கு வழிகாட்டியாக ஆத்மா வேண்டும். அவரை சுப்ரீம் ஆத்மா என்றுதான் கூட வேண்டும். மனிதர்கள் அனைவரும் மறுபிறவி எடுத்து பதீதமாகியிருக்கிறார்கள். பிறகு தூய்மையாக்கி வீட்டிற்கு அழைத்துச் செல்வது யார்? நான் தான் வந்து தூய்மையாவதற்கான வழியை தெரிவிக்கிறேன் என பாபா கூறுகிறார். நீங்கள் என்னை நினையுங்கள், தேகத்தின் உறவுகளை விட்டுவிடுங்கள் என கிருஷ்ணருக்கு கூற முடியாது. 84 பிறவிகளை எடுக்கிறார். அனைத்து உறவுகளிலும் வருகிறார். பாபாவிற்கு தனக்கென்று உடல் இல்லை. உங்களுக்கு இந்த ஆன்மீக யாத்திரையை தந்தைதான் கற்பிக்கிறார். இது ஆன்மீக தந்தையின் ஆன்மீக குழந்தைகளுக்கான ஆன்மீக ஞானமாகும். கிருஷ்ணர் யாருக்கும் ஆன்மீக தந்தை கிடையாது. அனைவருக்கும் ஆன்மீக தந்தை நான். நான் தான் வழிகாட்டியாக முடியும். விடுவிக்கக்கூடியவர், வழிகாட்டி, ஆனந்தக்கடல், அமைதிக்கடல், சதா தூய்மையானவர் போன்ற அனைத்தும் என்னையே கூறுகிறார்கள். இப்போது நான் ஆத்மாக்களாகிய உங்களுக்கு ஞானத்தை அளிக்கிறேன். இந்த உடல் மூலமாக உங்களுக்கு நான் கொடுக்கிறேன் என பாபா கூறுகிறார். நீங்களும் உடல் மூலமாக ஞானத்தை அடைகிறீர்கள். அவரே இறை தந்தையாவார். அவருடைய ரூபமும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆத்மா எப்படி பிந்துவாக இருக்கிறதோ அதே போன்று பரமாத்மாவும் பிந்துவாக இருக்கிறார். இது உண்மை அல்லவா? உண்மையில் மிகப்பெரிய உண்மை இதுவே. இவ்வளவு சிறிய ஆத்மா இவ்வளவு சிறிய நட்சத்திரத்தில் 84 பிறவிகளின் பாகம் அழிவற்றதாக இருக்கிறது. இதற்கு தெய்வீக செயல் அல்லது இறையாற்றல் என்று கூறப்படுகிறது. இதை எப்படி வர்ணனை செய்வது? இவ்வளவு சிறிய ஆத்மா இது போன்ற விஷயங்களை கேட்டு அதிசயப்படுகிறார்கள். ஆத்மாவும் நட்சத்திரம் போன்று இருக்கிறது. 84 பிறவிகளை துல்லியமாக அனுபவிக்கிறது. அது சுகத்தையும் மிக சரியாக அனுபவிக்கும். இதுவே இயற்கையாகும். பாபாவும் ஆத்மா. ஆத்மாவாக இருக்கிறார். அவர் பரமாத்மா. அவருக்குள் அனைத்து ஞானமும் நிரம்பியிருக்கிறது. அதை குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். இது புதிய விஷயங்களாகும். புதிய மனிதர்கள் கேட்டு இவர்களுடைய ஞானம் எந்த சாஸ்திரத்திலும் இல்லை என்று கூறுவார்கள். இருப்பினும் போன கல்பத்தில் யார் கேட்டார்களோ, ஸ்வர்க்கத்தின் ஆஸ்தியை அடைந்தனரோ அவர்களே வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கிறார்கள். காலம் கடக்கிறது. நிறைய பிரஜைகள் உருவாகிறார்கள். அது எளிதாகும். ராஜாவாவதில்தான் கடின உழைப்பிருக்கிறது. மனிதர்கள் நிறைய செல்வத்தை தானம் செய்கிறார்கள் என்றால் ராஜாக்களின் வீட்டில் பிறப்பெடுக்கிறார்கள். ஏழைகள் கூட தங்களின் மன உறுதியுடன் தானம் செய்கிறார்கள் என்றால் அவர்களும் ராஜாக்களாகிறார்கள். யார் முழுமையான பக்தர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் தானம் புண்ணியம் செய்கிறார்கள். பணம் இருப்பவர்களுக்கு அகங்காரம் இருக்கிறது. இங்கே கூட ஏழைகளுக்கு 21 பிறவிகளுக்கு சுகம் கிடைக்கிறது. ஏழைகள் நிறைய இருக்கிறார்கள். செல்வந்தர்கள் பின்னால் வருவார்கள். பாரதம் எவ்வளவு உயர்ந்ததாக இருந்தது, பிறகு இவ்வளவு ஏழையாக எப்படி மாறியது என்று நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். பூகம்பம் போன்றவைகளில் அனைத்து மாளிகைகளும் உள்ளே போய்விடும் என்றால் ஏழைகளாகிவிடுவார்கள். ராவண ராஜ்யமாகியதால் ஐயோ ஐயோ என்று குரல் எழுகிறது. ஒவ்வொரு பொருளுக்கும் ஆயுள் இருக்கிறதல்லவா? அங்கே மனிதர்களின் ஆயுள் அதிகமாக இருப்பது போன்று கட்டிடங்களின் ஆயுளும் நீண்டதாக இருக்கும். தங்கம், மார்பிள் போன்றவைகளால்
பெரிய பெரிய கட்டிடங்கள் உருவாகிக் கொண்டே போகும். தங்கத்தினால் செய்வது இன்னும் வலிமையாக இருக்கும். சண்டை நடக்கிறது, கட்டிடங்கள் இடிந்து விழுவது போன்ற நாடகங்கள் காண்பிக்கிறார்கள். மீண்டும் உருவாகிறது. அவர்கள் அப்படி உருவாக்கியிருக்கிறார்கள். யார் ஸ்வர்க்கத்தில் மாளிகைகள் போன்றவைகளை உருவாக்குகிறார்களோ அதை மேஸ்திரி போன்றோர் கட்டிடங்கள் கட்டுவது போன்று காண்பிக்க மாட்டார்கள். ஆம், அதே கட்டிடம் இருக்கும் என்று புரிந்து கொள்வார்கள். இன்னும் போக போக உங்களுக்கு காட்சிகள் கிடைக்கும். இவ்வாறு விவேகம் கூறுகிறது. இந்த விஷயங்களோடு குழந்தைகளுக்கு சம்பந்தமில்லை. குழந்தைகள் படிப்பை படிக்க வேண்டும். ஸ்வர்க்கத்துக்கு அதிபதியாக வேண்டும். ஸ்வர்க்கம் மற்றும் நரகம் பலமுறை கடந்து போயிருக்கிறது. இப்போது இரண்டுமே கடந்து போய்விட்டது. இப்போது சங்கமமாகும். சத்தியுகத்தில் இந்த ஞானம் கிடையாது. இச்சமயம் குழந்தைகளாகிய உங்களுக்கு முழு ஞானம் இருக்கிறது. லக்ஷ்மி நாராயணனுக்கு இந்த ராஜ்யத்தை யார் அளித்தது? இப்போது குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும். இவர்கள் இந்த ஸ்வர்க ராஜ்யத்தை எப்படி அடைந்தார்கள்? இங்கே படிப்பை படித்து ஸ்வர்க்கத்துக்கு அதிபதியாகிறார்கள். பிறகு அங்கே சென்று மாளிகைகள் போன்றவைகளை கட்டுகிறார்கள். மருத்துவர்கள் கூட பெரிய பெரிய மருத்துவமனைகள் கட்டுகிறார்கள் அல்லவா? பாபா குழந்தைகளாகிய உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் நல்ல நல்ல கருத்துக்களை கூறிக்கொண்டிருக்கிறார். பாபா எவ்வளவு அன்போடு புரிய வைக்கிறாரோ அதுபோல மனிதர்களை விழித்தெழ செய்தல், வழிகாட்டுதல் இவை உங்களுடைய வேலையாகும். தேக அபிமானம் அவசியமில்லை. பாபாவிற்கு ஒருபோதும் தேக உணர்வு ஏற்படாது. உங்களுக்கு ஆத்ம உணர்வு அடைவதற்கு முழுமையான உழைப்பும் தேவைப்படுகிறது. ஆத்ம உணர்வுடையவராகி பாபாவின் அறிமுகத்தை கொடுப்பவர்கள் பலருக்கு நன்மை செய்வது போன்றதாகும். முதலில் தேக உணர்வு வருவதால் அனைத்து விகாரங்கள் பின்னால் வருகிறது. சண்டையிடுதல், நவாப் போன்ற நடப்பது தேக அபிமானமாகும். நம்முடையது ராஜயோகம். என்றாலும் கூட மிகவும் சாதாரணமாக இருக்க வேண்டும். சிறிய விஷயத்திலேயே அகங்காரம் வருகிறது. நவீனமான கடிகாரம் பார்த்தால் அதை அணிய வேண்டும் என்று மனதிற்கு தோன்றும். எண்ணம் ஓடிக்கொண்டே இருக்கும். இதற்கு தேக உணர்வு என்று பெயர். நல்ல உயர்ந்த பொருள் என்றால் அதை பாதுகாக்க வேண்டியிருக்கும். மறைந்து போனால் எண்ணங்கள் வரும். கடைசி நேரத்தில் சிறிது நினைவு வந்தாலும் பதவி குறைந்து போய்விடும். இது தேக உணர்வின் பழக்கமாகும். பிறகு சேவைக்கு பதிலாக டிசர்வீஸ் நிறைய செய்வார்கள். ராவணன் உங்களை தேக உணர்வுடையவராக மாற்றிவிட்டான். பாபா எவ்வளவு சாதாரணமாக நடக்கிறார் என்பதை பார்க்கிறீர்கள். ஒவ்வொருவருடைய சேவையும் பார்க்கப்படுகிறது. மகாரதி குழந்தைகள் தங்களை வெளிப்படுத்திக் கொள்ள வேண்டும். மகாரதி குழந்தைகளுக்குத்தான் நீங்கள் இங்கே சென்று சொற்பொழிவாற்றுங்கள் என்று எழுதப்படுகிறது. ஒரு சிலரை அழைக்கிறார்கள். ஆனால் குழந்தைகளுக்குள் நிறைய தேக உணர்வு இருக்கிறது. சொற்பொழிவாற்றுவதில் மன்றாக இருக்கிறார்கள். ஆனால் தங்களுக்குள் ஆன்மீக அன்பு இல்லை. தேக உணர்வு உப்பு தண்ணீர் போன்று ஆக்கிவிடுகிறது. ஏதாவது ஒரு விஷயத்தில் உடனடியாக கோபம் கொள்ள வேண்டியதில்லை. யாராவது ஏதாவது கேட்க வேண்டுமென்றால் பாபாவிடம் வந்து கேளுங்கள் என்று பாபா கூறுகிறார். பாபா, உங்களுக்கு எத்தனை குழந்தைகள் என்று யாரோ கேட்டார்கள். எண்ண முடியாத அளவிற்கு குழந்தைகள் இருக்கிறார்கள் என கூறுவேன். ஆனால் சிலர் கெட்ட குழந்தைகள். ஒரு சிலர் மிக மிக நல்ல குழந்தைகள். இப்படிப்பட்ட தந்தைக்கு கட்டளைக்கு கீழ்ப்படிந்தவராக, உண்மையானவராக மாற வேண்டுமல்லவா? நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். 1. தேக உணர்வில் வந்து எந்தவிதமான நவீன அலங்காரமும் செய்யக்கூடாது. அதிக ஆடம்பரம் கூடாது. மிக மிக சாதாரணமாக நடக்க வேண்டும். 2. தங்களுக்குள் மிக மிக ஆன்மீக அன்போடு நடந்து கொள்ள வேண்டும். ஒருபோதும் உப்பு தண்ணீர் போன்று இருக்கக்கூடாது. பாபாவிற்கு நல்ல குழந்தையாக வேண்டும். அகங்காரத்தில் ஒருபோதும் வரக்கூடாது. வரதானம். தன்னுடைய பாக்கியம் மற்றும் பாக்கிய விதாதாவின் குணங்களை பாடுகின்ற சதா மகிழ்ச்சி நிறைந்தவராகுக.
பிராமண குழந்தைகள் அனைவருக்கும் பிறவி எடுத்ததிலிருந்தே கிரீடம், சிம்மாசனம் மற்றும் திலகம் பிறப்புரிமை ரூபத்தில் கிடைக்கிறது. எனவே இந்த பாக்கியத்தின் ஜொலிக்கும் நட்சத்திரத்தை பார்த்து தன்னுடைய பாக்கியம் மற்றும் பாக்கிய விதாதாவின் குணங்களை பாடிக்கொண்டே இருத்தீர்களானால் குணங்கள் நிறைந்தவராக ஆகிவிடுவீர்கள். தங்கள் பலவீனங்களின் குணங்களை பாடாதீர்கள். பாக்கியத்தின் குணங்களை பாடிக்கொண்டே இருங்கள். கேள்விகளிலிருந்து அப்பாற்பட்டிருங்கள். அப்போது சதா மகிழ்ச்சி நிறைந்தவராக இருப்பதற்கான வரதானம் கிடைத்துவிடும். பிறகு நீங்கள் மற்றவர்களை கூட சுலபமாக மகிழ்வித்து விடுவீர்கள். ஸ்லோகன்: ஏக்நாமி மற்றும் இக்கனாமியுடன் நடந்து கொள்வதுதான் பிராமண வாழ்க்கையின் வெற்றிக்கான ஆதாரமாகும். அவ்யக்த இஷாரா: நிச்சயத்தின் அஸ்திபாரத்தை உறுதியாக்கி சதா பயமற்றவராக, கவலையற்றவராக இருங்கள். நம்பிக்கை சதா கவலையற்ற ஸ்திதியை ஆக்குகிறது. யார் கவலையற்ற ஸ்திதியிலிருந்து எந்த ஒரு காரியத்தை செய்கிறாரோ அவர் அதில் அவசியம் வெற்றி பெறுவார். ஏனெனில் கவலையற்ற ஸ்திதியில் புத்தி யதார்த்த நிர்ணயம் செய்கிறது. யதார்த்த நிர்ணயத்தின் ஆதாரம் நிச்சய புத்தி, கவலையற்ற ஸ்திதி. அதில் யோசிப்பதற்கான அவசியம் கூட கிடையாது. ஓம் சாந்தி.